தூக்கம் வந்துருச்சுடா, சத்தியமா தூக்கம் வந்துருச்சு, உனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு பொண்ணு பண்ணுதுல, அதுக்கு தூக்கம்டா, அதுக்கு பேரு ஒரு கண்ண மூடுற கண்ணை மூடுறானே தவிர தூங்க மாட்டேங்கிறான். ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி உங்கள் குழந்தையுமே வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேங்கிறாங்களா? ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சர்க்காடிய ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்காடிய ரிதம் அப்படிங்கிற டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் எல்லாத்துக்கும் இதுதான் டே, இதுதான் நைட்டு அப்படிங்கிறத நம்ம உடம்புக்கு சொல்லி எப்போ நம்ம தூங்கணும், எப்போ நம்ம அவேக்காக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம உடம்புக்கு சொல்கிறது வந்து இந்த சர்க்காடிய ரிதம் அப்படிங்கிறது தான். ஸோ இது எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னால் யூஸ்வலி ஒரு 3 months to 4 monthsக்குள்ள உங்கள் நியூபார்ன் பேபிக்கு வந்து இந்த சர்க்காடிய ரிதம் நல்ல பிரெயினில் டெவலப் ஆகிட்டு குழந்தைங்க வந்து இந்த டே நைட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது இல்லாமல் என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஸ்லீப் ஹார்மோன். ஸோ இந்த ஸ்லீப் ஹார்மோன் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல செக்ரேட் ஆகிறதுக்குமே ஒரு 3 to 4 months ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக குழந்தைங்கள வந்து மெதுவாக தூங்க வைக்கிறது தான் ஒரே ஆப்ஷன். இந்த ஹார்மோன் தவிர குழந்தைங்களோட ஸ்லீப் சைக்கிளுமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க அதனால ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு அவேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கிற ஒரு ப்ராசஸ். இது வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்காக கேர் பண்ணாதனால வர்ற ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கிடையாது. தேங்க்யூ.